ஒரு பிள்ளையார் சதுர்த்திக்கு ஒரு 10 பேர் போய் ஒரு கூடினாலே இந்த அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் தடுத்து நிறுத்த முடியும் என்கிற நிலையில் ஒரு நீதிமன்றத்தால் தீவிரவாதி என்று அறியப்பட்டு குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு நபர் உடைய மரணத்தை மிகப்பெரிய ஊர்வலமாக எடுத்து செல்வதை இந்த அரசாங்கம் தடுத்திருக்க முடியுமா என்றால் சத்தியமாக தடுத்திருக்க முடியும். ஏன் செய்யவில்லை என்பதற்கு பதிலும் இருக்கிறது. இங்கே முஸ்லிம்களை நீங்கள் அனுமதித்து விட்டீர்கள், நாங்கள் இந்துக்களாக கூடுவோம் என்று இவர்கள் மாற்றுகிறார்கள். அப்போ தெளிவாக இவர்கள் பேசி வைத்து செய்கிறார்களோ அப்படின்னு கூட நமக்கு என்ன தோன்றுகிறது. ஏனென்றால் பல மாநிலங்களில் இதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அரசாங்கம் ஒன்றை அனுமதிக்கிறது, இதற்கு எதிர் அரசியல் செய்கிறேன் என்று இன்னொரு கட்சி இறங்குகிறது. இவர்கள் இருவருமே இந்த மக்களுடைய உணர்வுகளை வைத்து விளையாடுகிறார்கள். ஏனென்றால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு வேணும் என்பதற்காக இவர்கள் என்ன செய்கிறார்கள், இதை பேசிடுவோம். அப்போ இந்துவா முஸ்லிமான்ற தகராறில் அது போகும். இந்த இந்துவா முஸ்லிமான்ற தகராறில் போச்சுன்னா நாம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. நீங்கள் ஏன் வட மாவட்டங்களுக்கு நிவாரணம் தரல கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் துறைதோறும் பிரச்சனைகள் இருக்குது கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதையெல்லாம் விவாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சட்டமன்றம் ஏன் வெறும் 120 நாட்களோ 130 நாட்களோ தான் நடந்தது, ஏன் அதுக்கு மேலே நடக்கலை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிர்வாகம் குறித்து எந்த கேள்வியும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது இது மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு அரசியலாகத்தான் நான் பார்க்கிறேன். 58 பேருக்கு நீங்கள் என்ன பிடுங்கினீங்க? 58 பேர் செத்து போனான்ல, இந்த 58 பேர் குடும்பத்துக்கு பாஜக என்ன பிடுங்கியது? அவன் செத்து ஒரு வருஷத்துலலாம் யாரை நீங்கள் காரணமாக சொன்னீர்களோ, எந்த ஆட்சி இதற்கு காரணம் என்று சொன்னீர்களோ அதே ஆட்சியுடன் நீங்கள் கூட்டணி சேர்ந்தீர்கள். 98 நடக்குது, 99 நீ பாஜக திமுக கூட்டணி ஏன் வச்சீங்க அன்னைக்கு தெரியல உங்களுக்கு? தமிழக மக்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் எப்படி சென்று கொண்டிருக்கிறது, எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, நாம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோமா பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோமா அப்படின்ற கேள்வியே இப்போது அதிகமாக எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சமீபத்தில் வரக்கூடிய இந்த செய்திகள்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஆதங்கம் இன்னும் அதிகமாகும். அதாவது அரசியல் தேவைகளுக்காக, அரசியல் லாப நட்ட கணக்குகளை போட்டு இந்த அரசியல் தேவைகளுக்காக, இந்த அரசியல் சுயநலத்திற்காக மக்களுடைய உணர்வை வைத்து விளையாடுவது என்பது வாடிக்கையாகிவிட்டது அப்படின்றது தான் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதற்கு ஒரு மிகப்பெரிய சமீபத்திய உதாரணம் என்றால் கோவையில் நடந்த ஒரு சம்பவம்னு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோவையில் 1998 அந்த வெடிகுண்டு சம்பவம் நடைபெற்றது. அந்த வெடிகுண்டு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகள் என்று நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கப்பட்டு அவர்கள் தண்டனையை அனுபவித்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் 20 ஆண்டுகளுக்கு மேல் கழித்து விட்டவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் அவர்கள் விடுவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல். அந்த அடிப்படையில் ஒரு கோரிக்கை எழுந்தது. மனிதாபிமான அடிப்படையில் அதை கண்டிப்பாக ஒரு அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும். மனிதாபிமான அடிப்படையில் ஒரு அரசாங்கம் இதை பரிசீலனை செய்ய வேண்டுமா என்றால் ஆமாம், செய்ய வேண்டும். அது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எல்லா தரப்பிலிருந்தும் வைக்கப்பட்டது. இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, மனிதாபிமான அடிப்படையில் ஒரு கோரிக்கையை பரிசீலனை செய்கிறோம் என்பதற்காக வெளியே வரக்கூடிய அவர்களை கொண்டாடுவது சரியா என்றால் கண்டிப்பாக சரி கிடையாது. ஏனென்றால் அவர்கள் குற்றவாளிகள் என்பதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. அது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நீதிமன்றத்தில் நிரூபணமாகிவிட்டது. ஆனால் அவர்கள் வயது மூப்பின் காரணமாகவோ உடல்நிலையின் காரணமாகவோ அவர்கள் வெளியே வருகிறார்கள் அப்படின்னு வச்சுன்னா விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று வைத்துக்கொண்டால் அவர்கள் இறந்து போகின்ற ஒரு சூழலில் அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடுவது என்பது ஏற்புடையது கிடையாது. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் அப்படின்னு அறியப்படுகின்ற விஷயங்களில் அரசாங்கம் கூடுதல் அக்கறையுடன் செயல்பட வேண்டும்.
அது மக்கள் மேல் அக்கறை கொண்ட அரசாங்கம் அப்படி செயல்படும். ஆனால் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா ஒரு பிள்ளையார் சதுர்த்திக்கு ஒரு 10 பேர் போய் ஒரு கூடினாலே இந்த அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்த முடியும், தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் தடுத்து நிறுத்த முடியும் என்கிற நிலையில் ஒரு நீதிமன்றத்தால் தீவிரவாதி என்று அறியப்பட்டு குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு நபருடைய மரணத்தை மிகப்பெரிய ஊர்வலமாக எடுத்து செல்வதை இந்த அரசாங்கம் தடுத்திருக்க முடியுமா என்றால் சத்தியமாக தடுத்திருக்க முடியும். மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவருடைய இறுதிச் சடங்கு என்பதை யாரும் தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. ஆனால் அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் சேருவதை கூடுவதை தடுத்திருக்க முடியுமா என்றால் இந்த அரசாங்கத்தால் தடுத்திருக்க முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் அதை செய்ததா என்பதுதான் கேள்வி. இந்த அரசாங்கம் அதை செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை என்பது நியாயமான கேள்வி. ஏன் செய்யவில்லை என்பதற்கு பதிலும் இருக்கிறது, அரசியல் பதில். இவர்களுக்கு நிர்வாக திறமை இல்லை அப்படின்றது ஒரு பக்கம். ரெண்டாவது, இவர்கள் அதில் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஊர்வலம் நடந்து இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று அவர்கள் அந்த அந்த இறந்து போன நபருடைய சமுதாயத்தின் மக்கள்னு வச்சுப்போம், இதில் என்ன ஒளிவு மறைவு இருக்குது, முஸ்லீம்கள் இவர்கள் பங்கேற்கிறார்கள் என்றால் இதற்கு எதிராக நான் ஒரு ஊர்வலம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இந்து அமைப்புகள் கிளம்ப வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. அதற்கு ஏற்றார் போல பாஜக இதற்குள்ளே நுழைகிறது, இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது. கண்டனத்தோடு நிறுத்தி கொண்டார்களா என்றால் இல்லை, நாங்கள் ஒரு ஊர்வலம் நடத்துவோம் என்று இவர்களும் கிளம்புகிறார்கள். எப்படி அந்த கோவை என்கிற அந்த ஒரு பகுதியுடைய மத நல்லிணக்கம் என்பதனையே எப்படி குலைக்கிறார்கள் பாருங்கள். ஒரு அரசாங்கம் ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கு பதிலளிக்கிறேன் பேர் வழி என்று அங்கே மத்திய அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பொறுப்புள்ள கட்சியாக இருக்க வேண்டிய பாரதிய ஜனதா நான் இதில் கோதாவில் இறங்குகிறேன் என்று இறங்குகிறார்கள். இப்போ அது என்ன ஆயிடுது, இந்து முஸ்லீம் என்று ஆகிவிடுகிறது. இது ஒரு தீவிரவாத செயல். இதற்கு எதிராக நாம் மனிதர்களாக குரல் கொடுக்க வேண்டும் என்பது மாறி இங்கே முஸ்லிம்களை நீங்கள் அனுமதித்து விட்டீர்கள், நாங்கள் இந்துக்களாக கூடுவோம் என்று இவர்கள் மாற்றுகிறார்கள். அப்போ தெளிவாக இவர்கள் பேசி வைத்து செய்கிறார்களோ அப்படின்னு கூட நமக்கு என்ன தோன்றுகிறது. ஏனென்றால் பல மாநிலங்களில் இதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை அதே அந்த சோதனையை இவர்கள் செய்ய பார்க்கிறார்கள். ஒரு 50-60 ஆண்டு காலம் அந்த தாக்கம் இருந்தது என்பதை கடந்து ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருந்தது கிடையாது. அப்போ இங்கே இந்து முஸ்லீம் அப்படின்ற பிரச்சனை என்பது ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் நாம் பார்க்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கிறது. கீழக்கரையில் சொல்லலாம், கோவையில் சொல்லலாம். இப்போ கோவையிலே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இந்த குண்டுவெடிப்புக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னர் 18 இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அப்போ அது என்னடா காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காவல்துறை அதிகாரி கொலை செய்யப்பட்டார், இந்து காவல்துறை அதிகாரி கொலை செய்யப்பட்டார். இப்படி நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் இது அவசியமா என்றால் கோவை அதிலிருந்து கடந்து வந்துவிட்டது. கோவை இதிலிருந்து கடந்து வந்துவிட்டது. இது ஒரு ஆறாத வடுவாக இருந்தாலும் கூட அதிலிருந்து கடந்து வந்து விட்டது என்கிற நிலையில் அதை திரும்பி குத்தி பார்க்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது? அரசாங்கம் ஒன்றை அனுமதிக்கிறது, இதற்கு எதிர் அரசியல் செய்கிறேன் என்று இன்னொரு கட்சி இறங்குகிறது. இவர்கள் இருவருமே இந்த மக்களுடைய உணர்வுகளை வைத்து விளையாடுகிறார்கள். ஏனென்றால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு வேணும் என்பதற்காக இவர்கள் என்ன செய்கிறார்கள், இதை பேசிடுவோம். அப்போ இந்துவா முஸ்லிமான்ற தகராறில் அது போகும். இந்த இந்துவா முஸ்லிமான்ற தகராறில் போச்சுன்னா நாம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. நீங்கள் ஏன் வட மாவட்டங்களுக்கு நிவாரணம் தரல கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் துறைதோறும் பிரச்சனைகள் இருக்குது கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதையெல்லாம் விவாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சட்டமன்றம் ஏன் வெறும் 120 நாட்களோ 130 நாட்களோ தான் நடந்தது, ஏன் அதுக்கு மேலே நடக்கலை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிர்வாகம் குறித்து எந்த கேள்வியும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது இது மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு அரசியலாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த மடைமாற்றம் செய்யக்கூடிய அரசியலுக்கு நாம் துணை போனோமா அப்படின்றது தான் கேள்வி.
என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். எனக்கு நீ முஸ்லீமாரு, கிறிஸ்டினாரு, இல்லை கடவுளை நம்பாதவனாரு, அது என் பிரச்சனை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் என்னுடைய நம்பிக்கை என்பது நீ மதிக்க வேண்டும். அதே போல் உன்னுடைய நம்பிக்கையை நான் மதிப்பேன். இதற்காக உன்னுடைய நம்பிக்கைக்கு நான் உடன்படுகிறேன் என்று அர்த்தமே கிடையாது. அதுவும் முக்கியமாக எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமோ கிறிஸ்துவமோ இந்த நம்பிக்கைகளில் உடன்பாடு கிடையாது. இந்த உடன்பாடு கிடையாது என்பதனை பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக சொல்வதற்கு எனக்கு தயக்கமும் கிடையாது. ஆனால் அரசியல் என்று வரும்பொழுது அது மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் சார்ந்த பிரதிநிதித்துவம் தான். அது இந்துக்கு வந்தாலும் தாகம்தான், கிறிஸ்துவனுக்கு வந்தாலும் தாகம்தான், முஸ்லீமுக்கு வந்தாலும் தாகம்தான். இந்துக்கு வந்தாலும் பசி தான், கிறிஸ்தவனுக்கு வந்தாலும் பசி தான், முஸ்லீமுக்கு வந்தாலும் பசி தான், யாருக்கு வந்தாலும் பசி தானே. அப்போது அதை பிரதித்துவ அரசியல் என்று வரும்பொழுது இதையெல்லாம் பேசக்கூடாது. இப்போ என்ன பேச சொன்னீங்கன்னா நான் ஒரு 1/2 மணி நேரம் பேச முடியும். நான் ஏன் வேறுபடுகிறேன் இஸ்லாத்திலிருந்து, நான் ஏன் வேறுபடுகிறேன் கிறிஸ்துவத்திலிருந்து என்று என்னால் பேச முடியும். ஆனால் அதற்கான இடம் அரசியலா, தேர்தல் அரசியலா என்றால் இல்லை 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 என்பதனை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். திரும்ப திரும்ப கோவில்கள், மசூதியா, கோவிலா, இதெல்லாம் அவசியமான விவாதங்களா என்றால் அவசியமான விவாதங்கள் எங்கே? அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டிய விவாதமா என்றால் இல்லை. இவையெல்லாம் அந்தந்த சமூகங்கள் செய்ய வேண்டிய விவாதங்கள், சமூக பெரியவர்கள் செய்ய வேண்டிய விவாதங்கள், அரசியல் அறிஞர்கள் செய்ய வேண்டிய விவாதங்கள், அரசியல் அறிஞர்கள் என்பதை விட வரலாற்று ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய விவாதங்கள், இது குறித்து படித்து தெரிந்தவர்கள் செய்ய வேண்டிய விவாதங்கள், மக்கள் பிரதிநிதிகளாக இருக்க துடிக்கும் அல்லது மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய விவாதங்களா என்றால் இல்லை. நாம் ஏன் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து சொல்கிறோம் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு நீ பேசுறியே, இது தப்புன்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? ஏன்னா நீ அனைவருக்குமான அமைச்சர். சனாதனம் குறித்த உன்னுடைய புரிதல் அது ஒன்றுமே கிடையாது, அந்த குடும்பத்துக்கே கிடையாது, அதை விட்டுருங்க. ஆனால் அனைவருக்குமான அமைச்சராக இருக்கக்கூடிய நீ ஒரு தரப்புடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவது தவறு அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? ஏன்னா நீ பிரதிநிதித்துவ அரசியலுக்கு வந்துட்ட. இந்த பிரதிநிதித்துவ அரசியலுக்கு வரும்பொழுது நீ அடிப்படை பிரச்சனையை மட்டும்தான் பேசணும். மக்களோட அடிப்படை பிரச்சனையை பேசு, வாழ்வாதார பிரச்சனையை பற்றி பேசு, அதுதான் முக்கியம். 98 எது நடந்ததுன்றது இன்னைக்கு முக்கியம் கிடையாது. நடந்தது ஒரு கோரமான சம்பவம், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து கிடையாது. யாராவது நியாயப்படுத்த முடியுமா? 58 பேர் துடித்து இறந்து போனார்கள், அவர்கள் அப்பாவிகள். இதை யாராவது நியாயப்படுத்த முடியுமா? யாரும் நியாயப்படுத்தலை. அதே சமயத்தில் அவர்கள் தண்டனை அனுபவித்து விட்டார்கள் அப்படின்ற எண்ண ஓட்டத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. அதாவது 20 ஆண்டுகள் தண்டனை அப்படின்னா அது மனிதாபிமானத்தின் அடிப்படையில் 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் நீ விடுதலை செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலை, ஒரு ஏற்பாட்டை உச்சநீதிமன்றம் அறிவுரையாக கூறுகிறது. என்றால் ஒரு மதம் சார்ந்த ஒரு சம்பவத்தை அவர்கள் செய்தார்கள் என்பதனை மட்டும் நீங்கள் அடிப்படையாக வைத்து அவர்களை விடுதலை செய்ய மாட்டேன் என்று சொல்வதை ஏற்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது சரி. ஆனால் இதற்காகவே அவரை கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்கிறது மூர்க்கத்தனம். ஆனால் அந்த மூர்க்கத்தனத்திற்கு இன்னொரு மூர்க்கத்தனம் பதில் கிடையாது. நானும் இறங்குவேன், நானும் இறங்கி மக்களுடைய உணர்வை கிளறுவேன், கிண்டி விடுவேன் அப்படின்றது மூர்க்கத்தனமான ஒரு நிலைப்பாடு. இதை எதற்காக இவர்கள் செய்கிறார்கள் என்றால், நான் ஏற்கனவே சொன்னதை போல மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க இந்த அரசாங்கத்திற்கு வக்கில்லை, துப்பில்லை. அதனால் இவர்கள் அதை செய்கிறார்கள். இதற்கு கூட்டு களவாணிகளாக இந்த பாஜக இதை செய்வதை ஏற்க முடியாது என்கிறேன், நிராகரிக்கிறேன். 58 பேருக்கு நீங்கள் என்னடா பிடிங்கினீங்க? 58 பேர் செத்து போனான்ல, இந்த 58 பேர் குடும்பத்துக்கு பாஜக என்ன பிடுங்கியது? அவன் செத்து ஒரு வருஷத்துலலாம் யாரை நீங்கள் காரணமாக சொன்னீர்களோ, எந்த ஆட்சி இதற்கு காரணம் என்று சொன்னீர்களோ அதே ஆட்சியுடன் நீங்கள் கூட்டணி சேர்ந்தீர்கள். 98 நடக்குது, 99 நீ பாஜக திமுக கூட்டணி ஏன்டா வச்சிங்க? ஏன் வச்சிங்க? அன்றைக்கி தெரியல உங்களுக்கு?
2009 கருணாநிதி இந்த கைதிகளை எல்லாம் விடுதலை செய்கிறார். யார்? இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட கைதிகளை, குற்றவாளிகளை, தீவிரவாதிகளை இவர் விடுதலை செய்கிறார். நீங்கள் ஏன்டா வந்து அன்றைக்கி வந்து கண்டனம் தெரிவிச்சிங்களே, அதுக்கப்புறம் ஏன்டா வந்து அவன் சமாதியில் வந்து நிற்கிறீங்க? கருணாநிதி சமாதியில் ஏன் வந்து நிற்கிறீங்க? காசை வெளியிடணும்னு டெல்லியில் வெளியிட்டு போக வேண்டியதானே? எல்லார் காசையும் அவங்க சமாதியில் தான் போய் வெளியிடுறீங்களா? எதுக்கு கருணாநிதி சமாதியில் போய் நின்னீங்க? எதுக்கு கருணாநிதியை விட ஒரு சிறந்த தலைவர் இல்லைன்னு முழங்கினீங்க? அப்போ அங்கேயே தெரிஞ்சிச்சுல உங்கள் பவுஸு. அப்போது சொல்லி வச்சு செய்கிறீங்க, பேசி வச்சு செய்கிறீங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது புரிஞ்சு போச்சு. ஏன்னா உங்களால் வேறு எதுவும் பேச முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் கோவில், மதம், மசூதி இதை தவிர்த்து வேறு எதுவும் உங்களுக்கு பேச தெரியாது. உங்களுடைய தலைவருடைய அறிக்கையை எடுத்து பாருங்கள். 3 ஆண்டுகளாக உங்களுடைய மாநில தலைவருடைய அறிக்கைகளை எடுத்து பாருங்கள். எல்லாமே 80% மதம் சார்ந்து இருக்கும். அதுவும் என்ன? கோவில், மசூதி இது சார்ந்து தான் இருக்கும். அது சீமான் அழைத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஷா என்று அவர் அழைத்ததற்கு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னாக்க, சீமான் சிறையில் இருந்த பொழுது அப்பொழுது இவர்களும் இருந்திருக்கிறார்கள். அதே சிறையில் இருந்த காரணத்தினால அவர்களுக்குள்ள நட்புறவு ஏற்பட்டிருக்கு. இப்போது ஒன்றும் இல்லைங்க, புழல் சிறையில் நான் இருந்த பொழுது ஜிஎஸ்டி வழக்கில் சிக்கிய ஒரு 6 பாய்மார்கள். இவங்க எல்லாம் எங்கன்னா அதே புழல் சிறையில் இவங்க வேறு ஒரு, அது என்னுடைய பிளாக்லேயே வேறு ஒரு செல்லில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நியூஸ் பேப்பர் இருக்கும். ஏன்னா அவங்க நியூஸ் பேப்பர்லாம் வாங்கிடுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், சரி அவங்க கூட போய் உட்காந்தோம்னாக்கா நம்ம நியூஸ் பேப்பர்லாம் படிக்கலான்ட்டு. அப்போ உடனே அவங்க என்னை கூப்பிட்டு வாங்க கிஷோர்ஜி அப்படின்னு உட்காந்து பேசுவாங்க. அவங்க என்ன பாஜகக்காரன் நினச்சிட்டு இருந்தாங்க. நான் பாஜகக்காரன் இல்லைன்றதை அவங்களுக்கு புரிய வச்சாலும் அவங்களுக்கு புரியலை. என்ன சொல்கிறாரு உங்கள் மோடிஜி அப்படின்வாரு. என்ன எங்கே மோடிஜின்றீங்க? அவர் பிரதமருங்க. இல்லை அவர் ஒரு கட்சிக்காரன் பார்க்க போகிறீங்கன்னா அது என் கட்சி கிடையாதுங்க, அது அவர் வந்து பாரதிய ஜனதா அப்படின்னு சொல்லி நம்ம சிரிப்பாக இதுவாக பேசிக்கிட்டு இருப்போம், நக்கலாக பேசிக்கிட்டு இருப்போம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி நட்பு பாராட்டுவது உண்டு. ஏனென்றால் சிறையேந்து வந்து விட்டால் அவன் எந்த குற்றத்தை செய்திருந்தாலும், அவன் குற்றப்பின்னணி என்ன வேணா இருக்கலாம், அது என்ன குற்றப்பின்னணியாக இருந்தாலும் அவனும் ஒரு சிறை கைதி, நானும் ஒரு சிறை கைதி அப்படின்ற பட்சத்தில் பரஸ்பரம் அந்த நல்லுறவு என்பது இந்த பின்னணிகளை தாண்டி இருக்கும். அப்படியான ஒரு நல்லுறவு தான் பாஷாவுக்கும் சீமானுக்கும் இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அதன் மரியாதை நிமித்தமாக அவர் வந்து அப்பா என்று அழைத்து விட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட விதத்தில் என்னை கேட்டிங்கனாக்க அதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவர் அந்த அறிக்கையை விட்டுட்டாருன்னு வச்சுப்போம். ஆனால் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சீமான் மீதும் திருமாவளவன் மீதும் பொங்கிய பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர், அந்த ஊர்வலத்தை நடத்திய மாநில தலைவர், ஏன் இந்த இறுதி ஊர்வலத்தில், ஏனென்றால் அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கிறார், பணியாற்றியிருக்கிறார் என்கிற பொழுது அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அரசாங்கம் நினைத்திருந்தால் இந்த ஊர்வலம் அமைதியாக எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நடந்திருக்கும். அதாவது இவ்வளவு கூட்டம் கூட்டாமலேயே நடந்திருக்கும். அரசாங்கம் தான் அங்கே முடிவு பண்ணுது. நீங்கள் 10 பேருக்கு மேலே கூடுறாங்க அப்படின்னாலே அரசாங்கம் அதை ஒரு பார்வையாக பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்டெலிஜென்ஸ்லேருந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஆயிரக்கணக்கான பேர் வந்து கூடுறாங்கன்னா நீங்கள் கூர்ந்து கவனிங்க, ஆயிரக்கணக்கான பேர் வந்து கூடுறாங்க இந்த இறுதி ஊர்வலத்தில் அப்படின்னா இது அரசாங்கம் பார்வையாளராக இருந்திருக்கிறது என்று தான் அர்த்தம். அப்போ நீ குற்றம் சாட்டியிருக்க வேண்டியது யாரை? இந்த அரசாங்கத்தை. நீ கேள்வி கேட்டிருக்க வேண்டியது யாரை? இந்த அரசாங்கத்தை. மாறாக நீ என்ன பண்ணுற? திருமாவளவனையும் சீமானையும் தாக்குற. அப்போ இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, நீங்கள் சொல்லி வைத்து செய்கிறீர்கள். இந்த பக்கம் நான் வந்து ஒரு ஊர்வலத்தை அனுமதிப்பேன், நீ உடனே கோதாவில் இறங்கு, இந்துக்களாக ஒன்றிணைவோம்னு சொல்லி நீ ஒரு கோதாவில் இறங்கி மக்களுடைய உணர்வை தூண்டிவிடு. இப்படி தூண்டிவிட்டு அரசியல் செய்வது. சீமானை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சிக்கு கோவையில் மிகப்பெரிய தாக்கமெல்லாம் கிடையாது, மிகப்பெரிய பிரசன்ஸும் கிடையாது. அதனால் அவருக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் கோவையை பொறுத்த வரைக்கும், அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். ஏனென்றால் 98 நடந்த இந்த சம்பவத்தால் நூற்றுக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு அது ஒரு ஆறாத தீராத வடுவாக இருக்கிறது. அப்போது இதை பயன்படுத்தி கொள்வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் பாஜக.
இருவரும் அரசியல் தேவைகளுக்காகத்தான் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இது பகிரங்க குற்றச்சாட்டாகவே நான் வைக்கிறேன். சொல்வதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய இந்த சப்ஸ்கிரைபரில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த கோஷ்டி, இந்த பாஜக கோஷ்டி உட்கார்ந்துக்கிட்டு நீ விலை போய்விட்டாய், நீ அப்படி ஆகிவிட்டாய் அப்படின்லாம் பேசிக்கிட்டு திரிவாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், உண்மையை பட்டவர்த்தனமாக சொல்வதற்கு எனக்கு எந்த இடத்திலும் தயக்கம் இருக்காது. நீ என்னை பின்பற்றினாலும் சரி, பின்பற்றவில்லை என்றாலும் சரி, நீ என்னுடைய காணொளிகளை பார்த்தாலும் சரி, பார்க்கலைனாலும் சரி, உண்மையை பட்டவர்த்தனமாக நான் சொல்வதில் இருந்து பின்வாங்க மாட்டேன். அப்போது கேள்வி என்ன வருது? இந்த அரசாங்கம் எதற்காக இதை அனுமதிக்கிறது? ஏன் அனுமதிக்கிறது என்றால், இந்த அரசாங்கத்துடைய நிர்வாக சீர்கேடு என்பது மிக மோசமாக போய்விட்டது. வட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 21 நாட்களாக இந்த வெள்ளச்சேதம் சார்ந்த நிவாரணங்கள் எதுவுமே நடைபெறவில்லை. இதை மறைப்பதற்கும் இந்த அரசாங்கத்துடைய பல்வேறு பிரச்சனைகள் துறை வாரியாக நம்ம எடுத்து பேச முடியும். கல்வித்துறையில் இவ்வளவு பிரச்சனை, இன்றைக்கி பிரச்சனை வந்திருக்குங்க. கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சொல்கிறாங்க ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே நின்று போயிடுச்சு. நான் இன்டர்நெட்டுக்கு ஃபீஸ் கட்டல, எல்லாமே நின்றுடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த பள்ளிகளிலிருந்து அந்த ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவர்களுடைய அந்த தகவல்கள் எல்லாம் டிஜிட்டலைஸ்டாக போகணும். இன்டர்நெட்டுக்கு இவங்க 16,000 ரூபாய் ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்தும் அது அந்த சந்தா போகாதன் காரணமாக, கட்ட முடியாததன் காரணமாக அதை எதையுமே அப்டேட் பண்ணலன்றதுனால சம்பளம் நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதை யாராவது பேசுகிறானா? மேல்மாவில், திருவண்ணாமலை மேல்மாவில் இன்றைக்கும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளுடைய பிரச்சனை இன்றைக்கும் போய்கொண்டிருக்கிறது. யாராவது பேசுகிறானா? அரிட்டாப்பட்டியில் நடந்த அந்த டங்ஸ்டன் விவகாரம் குறித்து சரியான ஒரு விளக்கத்தை முதலமைச்சரால் கொடுக்க முடியல. அமைச்சர் துரைமுருகன் பின்னால் சென்று ஒளிந்து கொள்கிறார். யாராவது கேட்குறானா? இங்கே பல்வேறு பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. அரசு ஊழியர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து அவர்கள் நாங்கள் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்று மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். நிதிநிலை மிக மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அமைச்சரே சொல்கிறார். ஸ்டாலின் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படியும் பணம் வந்துடும், வந்த உடனே உங்களுக்கு 1000 ரூபா தரோம் அப்படின்ற மேடையில் ஒரு அமைச்சர், யார்? இந்த தாமோகன் பரசன். எந்த தாமோகன் பரசன்? ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக கோலமாவு போட்ட கோலமாவு தாமோகன் பரசன். அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் விவாதத்துக்கு உட்படுத்தாமல் 98 நடந்த அந்த சம்பவத்தை நினைவு கூறுகின்ற வகையில் வேண்டுமென்று இப்படியான ஒரு சம்பவத்தை அனுமதித்து, இப்படியான ஒரு ஒரு நிகழ்வை அனுமதித்து அதன் அடிப்படையில் இவர்கள் மடைமாற்றம் செய்து இதை வேறு ஒரு அரசியலாக கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் இது மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்கிற அரசியலாக கொண்டு போக வேண்டாம் என்பதுதான் இவர்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. இதற்கு மீடியா துணை போகிறது. இதற்கு எதிர்கட்சிகள் வரிசையில் இருக்கக்கூடிய இந்த பாஜக போன்ற கட்சிகள் துணை போகிறது என்பதுதான் வேதனையான உண்மை. அப்போ இது சுயநலம் இல்லையா? இதற்கு சீமான் போன்றவர்கள் இடம் கொடுத்து விட்டார்கள் அப்படின்றதும் வேதனையான உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாதது. உங்களுக்கும் பாட்ஷாவிற்கும் அந்த சிறையில் நீங்கள் ஒன்றாக இருந்த காலகட்டத்தில் ஒரு நட்புறவு இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நன்றாக தெரியும் அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று. அப்படி இருக்கின்ற வகையில் நீங்கள் அதை தவிர்த்திருக்கலாம். அதை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை இவர்கள் திமுகவும் பாஜகவும் செய்கிறது அப்படின்றது தான் இங்கே ரொம்ப ஒரு மட்டமான மலிவான அரசியல். தமிழகத்தில் இதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? நீங்கள் காஷ்மீரிலோ, குஜராத்திலோ, ராஜஸ்தானிலோ, மத்திய பிரதேசத்திலோ, உத்தரப்பிரதேசத்திலோ, ஏன் கர்நாடகா வரைக்கும் இவர்கள் அதை பேச முடியும். இந்து முஸ்லீம் என்று பேச முடியும். ஏனென்றால் அங்கெல்லாம் இஸ்லாமிய படையெடுப்பு என்பது அது பல 100 ஆண்டுகள் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்கிற வகையில் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற நிலையில் அங்கெல்லாம் நீங்கள் அதை பேசலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது இன்சுலேட்டட்.
மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை சார்ந்து இருக்காது. மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை சார்ந்து பேசக்கூடாது என்பதுதான் திமுகவுடைய எதிர்பார்ப்பும். அப்போ அதற்கு ஒத்து ஊதும் வழியாக தானே நீங்கள் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாவற்றையும் மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். மௌன சாட்சியாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாதா? அப்போ இந்த அரசியலை நாம் அடையாளம் கண்டு இவர்களை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்றத நாம் சொல்லக்கூடியது. இதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் இந்து என்பதனையும் பறைசாற்றிக் கொள்வதற்கு எந்த ஒரு கட்சியையும் போய் நான் ஆதரவை தெரிவித்து தான் பறைசாற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நான் இந்த நாட்டை நேசிக்கிறேன் என்பதற்கு எந்த ஒரு கட்சியும் போய் நான் ஆதரவு தெரிவித்து தான் பறைசாற்ற வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. என்னுடைய நாட்டு பற்றியும் என்னுடைய மதம் மீதான நம்பிக்கையையும் யாரும் அளவுகோலாக வைக்கவும் முடியாது. உங்களுக்கு அந்த தகுதியும் கிடையாது. ஒரு கட்சியின் ஆதரவின் அடிப்படையில் தான் அதை செய்வீர்கள் என்றால் அந்த கட்சியே தேவையில்லாத ஆணி என்று சொல்லக்கூடியவன் தான் நான். அப்போ நான் சொல்கிறேன், மக்களுடைய பிரச்சனையை எடுத்து கூறக்கூடிய கட்சியை நாம் ஆதரிப்போம் என்று சொல்கிறேன். அந்த வகையில் தான் நான் அதிமுகவை ஆதரிக்கிறேன். மக்களுடைய பிரச்சனையே இது கிடையாது. ஆனால் மக்களுடைய பிரச்சனையாக இது மாற்றப்படுகிறது. மக்களுடைய உணர்வுகள் தூண்டப்படுகிறது. இந்த அயோக்கியத்தனத்தை இரண்டு தரப்பும் செய்கிறது. இதை அடையாளம் கண்டுகொள்வோம் என்று மக்களிடம் சொல்கிறேன். ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் என்னை நிராகரியுங்கள். எனக்கு பிரச்சனையே இல்லை. பிரச்சனை நாம் அனைவருக்கும் தான். அதை அடையாளம் கண்டுகொள்வோம் என்று உஷாரப்படுத்துவது மட்டும்தான் என் கடமை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.